பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸுரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. ஆனால் புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் உள்ளது. அதனால்தான் நான் இன்று இங்கே வந்துள்ளேன் என பாஜக குஷ்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் களம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து நடிகை குஷ்பு இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. ஆனால் புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் உள்ளது. அதனால்தான் நான் இன்று இங்கே வந்துள்ளேன். வேட்பாளர் ராமலிங்கம் ஒரு வெற்றி வேட்பாளர். மத்தியில் ஆளும் பாஜக அரசு புதுச்சேரிக்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துள்ளது. இதுவே எங்களின் வெற்றிக்கு அச்சாரமாக இருக்கும் என்று கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எங்களுக்கு திமுக தான் போட்டி என்று கூறி வருவது குறித்து கேட்டதற்கு, யார் வேண்டுமானாலும் தன்னை ராஜா என்று சொல்லிக் கொள்ளலாம், அவர் அப்படித்தான் சொல்லி வருகிறார் என சுருக்கமாக பதிலளித்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 9ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி அரசு, தனியார் ஊழியர்களுக்கும் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 அன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை எவ்வித தடையுமின்றி ஆற்றுவதற்காக அன்று ஒரு நாள் அரசு பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த உத்தரவின்படி புதுச்சேரி அரசு அலுவலகங்கள், அனைத்து கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் அனைத்தும் அன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும். மேலும் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அன்றைய தினம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தொழிலாளர் துறை அறிவுறுத்தியுள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று மதுக்கடைகளை மூடவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி மக்கள் அளிக்கும் வாக்குகள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு மே 4, 2026 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக வெளியான தகவலால் ஆத்திரமடைந்த ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான தொகுதி பங்கீடு இழுபறியில் இருந்த போதிலும் 30 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவெடுத்தது. அதன்படி இன்று காலை காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தனது இல்லத்தில் வேட்பாளர்களுக்கு A மற்றும் B படிவங்களை B ஃபார்ம்ஸ் வழங்கி வந்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான படிவம் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இது நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தகவல் அறிந்த தொண்டர்கள் நாராயணசாமியின் இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பக்கத்து தெருவில் உள்ள வைத்தியலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்டனர். கட்சிக்காக இரவு பகலாக உழைத்த ஒரு மூத்த தலைவருக்கு சீட் வழங்கவில்லை என்றால் இந்த கட்சி எப்படி உருப்படும் என கேள்வி எழுப்பிய அவர்கள் மாநில தலைவர் பதவியில் இருந்து வைத்தியலிங்கம் உடனடியாக விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆவேசமாக முழக்கமிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். நாராயணசாமிக்கு சீட் கிடைக்காமல் இருக்க திட்டமிட்ட உட்கட்சி சதி நடப்பதாக ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியை திமுக விடாப்பிடியாக கேட்பதாலும் அங்கு திமுகவின் ஓம் சக்தி சேகர் அல்லது கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்பதாலும் நாராயணசாமி ஓரம் கட்டப்படுவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகத்திற்கு உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நேயம் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் நேரு எம்எல்ஏ தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணியில் சேர்ந்துள்ள நேய மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதை வெற்றி தலைவர் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஆனந்த் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளரும் உப்பளம் தொகுதி வேட்பாளருமான அன்பழகன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் இன்று தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் புதுச்சேரி போக்குவரத்து துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் அன்பழகன், புதுச்சேரியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். அப்படி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் அதிமுக பங்கு கேட்போம் என்று தெரிவித்த அவர், தேர்தல் இறுதி நாள் வரை கூட்டணியை முடிவு செய்ய முடியாதவர்கள் நாளை மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன், இவர்களுக்கு எல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்று குறிப்பிட்டார். இதனிடையே உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் கழக துணை செயலாளர் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். பேட்டி அன்பழகன், மாநில செயலாளர், உப்பளம் தொகுதி வேட்பாளர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அங்காளன் என்ற வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக அங்காளன் என்ற வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு பேரணியாக சென்று தனது ஆதரவாளர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி மாநிலத்தில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கடைசி நாளான இன்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தனது வேட்பு மனுவை வைத்து சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து தனது கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தனது குடும்பத்தினருடன் இணைந்து
வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஏனாம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் இருந்து அமைச்சர் நமச்சிவாயத்தை சொந்த ஊருக்கு மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என முன்னாள் சபாநாயகர் TPR செல்வம் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் 30 தொகுதிகளிலும் தங்கள் கட்சி சார்பில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். அந்த வகையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் துணை சபாநாயகர் TPR காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து வில்லியனூரில் உள்ள தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் வேட்பாளர் தாக்கல் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மண்ணாடிப்பட்டு தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கோட்டையாக மாறும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தை இந்த முறை சிறந்த ஊருக்கே மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என தெரிவித்தார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.